ஒரு வெற்றிலையோடு 1 ஸ்பூன் மட்டுமே இதை வச்சு சாப்பிட்டு பாருங்க. மூட்டு வலி, ஆண்மை குறைபாடு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் சோர்வு, அல்சர் சொல்லக்கூடிய வயிற்றுப்புண், வாய்ப்புண், வாயில துர்வாடை வீசுறது, சளி, ஆஸ்துமா, மூச்சுக்குழல் அலர்ஜி, வாத நோய், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், அஜீரண கோளாறு, இது எல்லாமே சரியாகும். ரத்தம் நல்லா சுத்தமடைய ஆரம்பிக்கும். உடம்புல கால்சியம் சத்தும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது என்ன, எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு நல்ல ஒரு முழுமையான வெற்றிலை ஒன்று எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு எடுத்துங்க. வெற்றிலையில அதிகப்படியான கால்சியம் சத்துக்கள் இருக்கு. இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தாத்தாவும் பாட்டியுமே குச்சி கம்பு எதுவுமே இல்லாம 80 வயசுலயும் அப்படியே அழகா நடப்பாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அவங்க வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு இது மூணுமே கலந்த கலவையை அவங்க சாப்பிடுவாங்க. நம்மளுடைய உடலுக்கு பாத்தீங்கன்னா வாதம், பித்தம், கபம் மூன்றுமே சமநிலைமையில இருக்கணும். இது மூணுத்துல ஏதாவது ஒண்ணு குறைய ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம உடம்புல பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். நான் சொன்ன அந்த வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு இது மூணுமே அவங்க எடுத்துக்கும் போது அந்த மூணுத்தையுமே அவங்க சமநிலைமையில, அதாவது அந்த வாதம், பித்தம், கபம் மூணுத்தையுமே சமநிலைமையில வச்சிருந்து இன்னைக்கும் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமா இருக்காங்க. குறிப்பாக கால்சியம் சத்து அதிகம் நிறைந்த அவங்க இந்த வெற்றிலையை சாப்பிடும் போது அவங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனைகள் இருக்காது, செரிமான பிரச்சனைகள் இருக்காது, அஜீரண கோளாறு இருக்காது, வாயு தொந்தரவு இருக்காது, சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்காது, மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருக்காது. சரி, இந்த வெற்றிலையோட இன்னொரு பொருளை நம்ம சேர்த்து சாப்பிடும் போது அதனுடைய பலன் நமக்கு ரெட்டிப்பா கிடைக்கும். ஒண்ணு இல்ல, ரோஜா குல்கந்து, அதாவது சுத்தமான பன்னீர் ரோஜா இருக்குல்ல, பன்னீர் ரோஜால தான் இதை தயாரிப்பாங்க. சுத்தமான பன்னீர் ரோஜா கூட கொஞ்சமா தேனு, கற்கண்டு இதெல்லாம் கலந்த ஒரு கலவை தான் குல்கந்து. உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல, மளிகை கடைகளை ரொம்ப எளிதா கிடைக்கும். குல்கந்து உடல் உஷ்ணத்தை குறைக்கும், உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். குல்கந்தை அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளுடைய தோலினுடைய செல்கள்ல இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சியை நல்லா மேம்படுத்தி நம்மளுடைய தோலை நல்லா பளபளப்பா வச்சுக்கிறதுக்கு உதவும். தோல் சம்பந்தமான நோய்கள் நமக்கு வராது. உடம்புல தோல் சுருக்கங்களை நீக்கி எப்பவுமே இளமை தோற்றத்தை வச்சுக்கும். அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா குல்கந்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்க. வயிற்று புண்ணை சரி பண்ணும். எந்த விதமான குடல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்யும். இது ரோஜா குல்கந்தை சாப்பிடும் போது ஆண்மை குறைபாடு சரியாகும், அதாவது அந்த மலட்டுத்தன்மை நீங்கும். ரோஜா குல்கந்து ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கும், ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்க ஆரம்பிச்சு உடல்ல ரத்த ஓட்டம் சீராக பாய ஆரம்பிக்கும், புது ரத்தம் நல்லா ஊற ஆரம்பிக்கும். ஹீமோகுளோபின் அளவு உங்களுக்கு குறைவா இருக்குன்னா ரோஜா குல்கந்தை அதிகமா சாப்பிடுங்க. உடம்புல இருக்கக்கூடிய அந்த பித்தத்தை சமநிலைமையில வச்சுக்கும். பித்தம் அதிகமா இருந்துச்சுன்னா தலைவலி, சோம்பல், சோர்வு இருக்கும். அது எல்லாத்தையுமே இது சரி செய்யும். குறிப்பா சில பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள்ல அதிகப்படியான ரத்தப்போக்கு இருக்கும், அடிவயிற்று வலி அதிகமா இருக்கும். அந்த நேரங்கள்ல ரோஜா குல்கந்தை சாப்பிடும் போது மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளும் சரியாகும். குறிப்பாக பிசிஓடி நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பெண்கள் இதை சாப்பிடும் போது நல்ல ஒரு அருமருந்தா செயல்பட்டு அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். மலச்சிக்கல் இருக்கிறவங்க இதை சாப்பிடும் போது மலச்சிக்கல் பிரச்சனை அப்படியே சரியாகிடும். ரோஜா இதழ்களை கொண்டு செய்யப்படக்கூடிய இந்த குல்கந்திற்கு வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த செரிமான அமிலங்களுடைய சமநிலையை சீர் செய்யக்கூடிய சக்தி அதிகம். மேலும் நல்ல உங்களுடைய பசியையும் நல்லா தூண்டிவிடும். இதை இப்ப நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சுத்தமான ஒரு வெற்றிலையே அந்த காம்புகளை நீக்கிட்டு எடுத்திருக்கேன். இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு தாராளமா, பெரியவங்களா இருந்தீங்கன்னா 1 to 1.5 ஸ்பூன் அளவுக்கு தாராளமா பயன்படுத்திக்கலாம். குல்கந்தை சேர்த்திருக்கேன். இப்ப இதை இந்த மாதிரி மூடிட்டு நம்ம பீடாலாம் போடுவோம்ல, அதே மாதிரி தான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடலாம். காலையில சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடலாம், மதிய சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடலாம். உங்களுக்கு செரிமான கோளாறு ரொம்ப அதிகமா இருக்கு, வாய் துர்நாற்றம் இருக்கு, வயிற்றுப்புண் அதிகமா இருக்குன்னா நீங்க தாராளமா காலையில 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. எவ்வளவு நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு நாளைக்கு வேணாலும் சாப்பிடலாம். இது எவ்வளவு நாளைக்கு சாப்பிட்டாலும் உடம்புக்கு தீங்கு கிடையாது. அதாவது உணவே மருந்து அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரிதான் இது நல்ல ஒரு அருமையான உணவு முறை. இதை நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா சீரா பாய ஆரம்பிக்கும், எலும்புகளுக்கு நல்ல ஒரு உறுதி கிடைக்க ஆரம்பிக்கும், மூட்டு வலி இருக்காது, எலும்பு தேய்மானம் இருக்காது, எலும்பு மஜ்ஜைகளுக்கு நல்ல ஒரு வலு கிடைக்கும். குறிப்பாக பாத்தீங்கன்னா உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா சீராக பாய ஆரம்பிக்கும், நரம்புகளுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்கும், ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். ரொம்ப சூப்பரான டிப்ஸ்ங்க. பெண்கள் எல்லாருமே சாப்பிடலாங்க, அவ்வளோ நல்லது. இது சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாகவும் இருக்கும். வெற்றிலையோட சேர்த்து சாப்பிட முடியாதவங்க ரோஜா குல்கந்தை சுடு தண்ணியில கலந்தும் சாப்பிடலாம். அதுவும் எப்படி வேணாலும் சாப்பிடலாம், உங்களுடைய விருப்பம். வெற்றிலையை நீங்க தனியாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரோஜா குல்கந்தை தனியாகவும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே சேர்த்து சாப்பிடும் போது சுவை அதிகம். அதனாலதான் இந்த மெத்தட் சொன்னேன். சுவை மட்டும் இல்லைங்க, மருத்துவ பலனும் ரெட்டிப்பா கிடைக்கும். அதுக்காக தான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்லையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.